2026 மயிலாப்பூர் தொகுதி வந்து யாருக்கு களம் சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிவி கேட்குறோம். டிவி கேக்குதா? எதனால சொன்னீங்க? ஏன்னா ஃப்ரெஷ்ஷா வந்திருக்காங்க. ஒரு இப்போது மோஸ்ட்டாக திராவிட கட்சிக்கு தான் 50 வருஷத்துக்கு மேலே வந்து தமிழ்நாட்டை இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ டிவிகேன்றது நியூவாக ஒரு கட்சி வந்தால் சான்ஸ் கொடுக்கறது தப்பு இல்லை, கொடுத்து தான் பார்ப்போம். புதுசா அதே ஒரு மாதிரி கட்சி. ஃபேன்ஸ் ஓட்டிங்ஸுமே அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ நியூவாக ஒரு பர்சனுக்கு வாய்ப்பு கொடுக்கறது தப்பு இல்லைல்ல. இங்க இருக்கு. ஆமாம், மூன்றாவது பெரிய கட்சியாகவும் இருக்குது. ம். ஸோ அதுக்கு வாய்ப்பு ஏன்னா 3 தடவை இங்க பாத்தீங்கன்னா அதிமுக முன்னாடி 3 தடவை அதிமுக தேர்தலில் வந்து போட்டி போட்டிருக்கு. இந்த தடவை திமுக ஜெயிச்சிருக்கு. அடுத்த தடவை சேஞ்சஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். 2026 நம்ம இந்த மயிலாப்பூர் களம் வந்து யாருக்கு சாதகமா இருக்குது? விஜய்க்கு தான் சாதகமாக இருக்குது. விஜய்க்கு தான். எப்படி சொல்றீங்க? ஏன்னா புது பிளேயரா வராரு. இந்த எலெக்ஷன் புது பிளேயராக பார்க்கக்கூடாது. அவர் ஸ்டார்டிங்கில் என்னென்ன செஞ்சார் அதை பாருங்க. ம். வராத முன்னையே அப்படி செய்கிறவர் வந்தால் எப்படி செய்வார் அதுதான் பார்க்கணும் நீங்கள். ம். இல்லை அதே மாதிரி இங்கே விஜய் நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஆனால் இங்கே நிற்கிறவர் வந்து தாவேகா சார்பாக வெங்கட்ரமணன் வந்து நிற்கிறாரு. எப்படி எல்லாருக்கும் தெரியும்? அவரை பார்க்காதீங்க, விஜய் தான் பார்க்கணும். ஓகே. விஜய்க்கு தான் ஓட்டை தவிர அவருக்கு ஓட்டு இல்லை. ம். ஆனால் வந்தால் செய்வாங்கன்ற வந்தால் செய்வாங்க. கண்டிப்பாக. வராத முன்னே செய்வனவங்களுக்கு வந்தால் எப்படி செய்வாங்க யோசிக்கணும். ம். அதை விட்டுட்டு நம்ம இவங்க வருவாங்க அவங்கெல்லாம் வேஸ்ட் பேசுறது. இவங்கெல்லாம் செஞ்சாங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது. ம். இருந்தாலும் புதுசாக வரவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். விஜயகாந்தை தங்கத்தை விட்டான், ம். சரி வைரத்தாச்சு விடக்கூடாது. ஓகேண்ணா, கண்டிப்பாக அதான் தாவேக்காக்கு சாதகமாக இருக்குது. சாதகமாக இருக்கு. 26 மயிலாப்பூர் களம் யாருக்கு சாதகமாக இருக்கு? மயிலாப்பூர் திமுக பக்கம் சாதகமாக இருக்கு. திமுகக்கு சாதகமாக இருக்கு. திமுக தான் எல்லாமே. ஆட்சி வந்து ஆட்சி திமுக ஒரு ஏன்னா இதுக்கு முன்னாடி 3 தடவை வந்து அதிமுக இருந்திருக்காங்க. நிறைய வேலை செய்யலையே, வேலை இல்லையே. இல்லை திமுக தானே ஓரளவுக்கு பரவாயில்ல, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நிறைய மேம்பாலம், நிறைய நல்ல ஹாஸ்பிட்டல், நல்ல நல்லா ஒர்க்கு, ஸ்பீடு நல்லா இருக்கு. ஓகே. ஒர்க்கு நல்லா இருக்கு. நான் அதை தாண்டி ஒரு மாற்றம்னா மற்ற 2 பேரும் வந்திருக்காங்க. நாம் தமிழரும் வந்திருக்காங்க, தாவேக்காவும் தமிழ் ஓரளவு வாய்ப்பு இருக்கு. அது ஸ்பீச் நல்லா இருக்கு, அது அந்த செயல்முறை பண்ண முடியாது. ஓகே. இருக்குது ஆளுமேனா டிஎம்கே தான். டிஎம்கே